ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து எடுத்த ப்ளாக் தாங்க இது வந்து. லாஸ்ட்டு ஃப்ரைடே நாங்கள் மார்னிங் லுல்லு போயிருந்தோம். லுல்லு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் கூட வரல. ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தாங்க. நான் தான் கார் எடுத்துகிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். நம்ம மொலாப் மஸ்கெட்டில் இருக்கிற லுல்லு தாங்க வந்திருந்தோம். கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு அங்கேருந்து மேலே போனோம். போயிட்டு லுல்லுவில் போயிட்டு சிக்கன் வாங்கியிருந்தோம். மெயினாக ஃப்ரைடே அன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தேன். மினி ப்ளாகில் பார்த்துருப்பீங்க, டயட்டு வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. போயிட்டு சிக்கன், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நடுவில் வந்து இந்த 25 டேஸில் வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்ற இதுவும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதாங்க மொலாப் மஸ்கெட். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி மஸ்கெட்டில் இருக்கிறவங்க இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. சூப்பராக இருக்கும். ஆஃபர் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆர்எம்பியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. வந்து நான் ஆர்எம்பி உள்ளே போகல. இந்த பசங்களை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ வந்து நான் உள்ளே போகல. சும்மா போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போனேன். 25% to 50% வந்து ஆர்எம்பியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. லுல்லுலுமே ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் போய் செக் பண்ணி பார்க்கல. யாருக்காச்சும் நீடு இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். லுல்லுவில் எல்லா லுல்லும் மேக்ஸிமம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆஃபர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. 20 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்க்கும் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக என்னோடய சாய்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஹவர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு 20 ஹவர்ஸ்க்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெயிட் லாஸும் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே ரைஸ் பார்த்துட்ருக்கீங்களா, கதிர் பொன்னி அரிசின்னு இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம வாங்குறது சாப்பாடு அரிசி. இட்லி அரிசியுமே அதில் கிடைக்குது. அதுதான் இங்கே நம்ம ஊர் பொன்னி அரிசி மாதிரி நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசி வந்து. இப்போ சிக்கன் செக்ஷனுக்கு போயிட்டோம். சிக்கன் செக்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிராம்ஸில் இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்துச்சுன்னா நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 1 or 2 days தான் இருக்கும் எக்ஸ்பிரி டேட். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா 750 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். நான் இன்றைக்கி அதில் ஒரு சிக்கன் சூஸ் பண்ணிட்டேன். 745 கிராம் இருக்குது இந்த சிக்கன் வந்து. இதை கட் பண்ணி கொடுத்துட்டேன். வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டு அப்படியே வந்திங்கன்னா இங்கே டபுள் சிக்கனும் இருக்கும். அதுவும் ஸ்கின்னோடையும் இருக்கும், ஸ்கின்னும் இல்லாமையும் இருக்கும். நீங்கள் பார்த்து சூஸ் பண்ண வைக்கலாம். ஃபிஷ் செக்ஷனில் வந்து நான் புதுசாக அந்த க்ரீன் கலர் ஃபிஷ் வந்து இது வரைக்கும் நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். புதுசாக இன்றைக்கி தான் பார்த்தேன். இது பார்த்திங்களா, கிளி மாதிரி இருக்குது. இது வந்து கிளியா இல்லை மீனான்னு தெரில, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸ் செக்ஷன் போயிட்டு பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. பசங்களை கூப்பிட்டு வந்தாலே நம்ம வந்து சாப்பிட எதுவும் வாங்கி தராமல் வர முடியாது இல்லையா. போயிட்டு பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, அதை வாங்கிட்டு நம்ம அங்கேயே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பசங்களுக்கு நான் பேக் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க அப்படியே இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க, பில் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுலாம் கிடையாது. நம்ம ஒன்ஸ் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பில்லு மட்டும் கரெக்டாக வச்சு நம்ம பில் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம் உள்ளேயே வந்து. அதுக்கப்புறம் இது ப்ரெட்டு, ரஸ்க்கு அந்த செக்ஷன் வந்து போயிட்டு என் பொண்ணுக்கு மெயினாக ப்ரெட்டு வேணும். என் பெரிய பொண்ணு ப்ரெட்டு இல்லாமல் இருக்க மாட்டா. அது இல்லாமல் வந்து சண்டேலேருந்து ஸ்கூல் போகணும் இல்லையா, ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ப்ரெட்டு வேணும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட் செக்ஷன் போயிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே மில்க்கு வாங்கிட்டு கர்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து பில்லிங் செக்ஷன் வந்தாச்சுங்க. சூப்பராக போச்சு அந்த நாள் வந்து. ஃபஸ்ட் டைம் வந்து லுல்லு நான் தனியாக ஹஸ்பண்ட் இல்லாமல் வந்திருக்கேன். பசங்களை கூப்பிட்டுட்டு நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு பால் வாங்கிட்டு அப்புறம் மில்க் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. வாங்கிட்டு லைனில் வந்து நின்னாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் வந்ததுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மில்லட் ரைஸ்க்கு இட்லி வந்துக்கு ரைஸ் ஊற வச்சிடலான்ட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock லுலேருந்து வந்தேன் வீட்டுக்கு. வந்துட்டு 1:30 போல் ஊற வச்சேன்.
இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து கம்பு, ஒரு கிளாஸ் வந்து ராகி, ஒரு கிளாஸ் வந்து ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் நார்மல் இட்லி ரைஸ் ஒரு கப்பு, அப்புறம் ஒரு கப்பு உளுந்து, கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராகியில் இருக்கிற அந்த கலர் வந்து மாறும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டு ரைஸை வந்து மினிமம் வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி ஜபார் பஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிட்டுருக்கு. கெஸ்ட்டு வராங்க ஈவினிங். ஸோ அதனால் பிரியாணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அதிக குவான்டிட்டி பண்ணலை, ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து சூப்பராக வந்து வடி பிரியாணி தான் நான் செய்வேன் எப்போவுமே. சூப்பராக வந்து சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் அப்புறம் எக் ஆம்லேட் தான் வச்சு சாப்பிட்டோம். கெஸ்ட்டு வர ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு, வந்து நைட் தான் சாப்பிட்டாங்க. சூப்பராக அந்த நாள் போச்சு. அதுக்கப்புறம் இந்த மில்லட் ரைஸ் இட்லி சொல்லியிருப்பேன் இல்லையா, கண்டிப்பாக அது வந்து நம்ம டயட்டில் இருக்கும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டயட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பசங்களுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பழகின பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. மீதி பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். இட்லியும் சூப்பராக வரும், இதில் தோசையும் நல்லா வரும். நான் அரௌண்ட் ஒரு 9 o'clock போல் தான் மாவு ஆட்டவே ஆரம்பித்தேன். கெஸ்ட்லாம் வந்துட்டு சாப்பிட்லாம் முடிச்சுட்டு பேருக்கு கிரைண்டரில் தான் போட்டேன். நீங்கள் கம்மி குவான்டிட்டியாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காமிச்சதே நீங்கள் எல்லாமே சேர்த்து 1 கப் வர மாதிரி 1/4 கப்பு யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இது எனக்கு 2 வேளைக்கு தான் வந்துச்சு. வந்து ஒரு வேளை இட்லி ஊற்றினேன், அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து தோசை ஊற்றினேன். அவ்வளோதான். வந்து சூப்பராக தோசையும் வரும், இட்லி செம்ம சாஃப்டாக வந்துச்சு. இப்போ நான் நைட்டு அரைச்சி காலையில் தான் இட்லி சுடுவேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்தில் தான் இருக்கணும். வந்து நம்ம தோசை மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பதத்தில் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம நல்லா கரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து இட்லி ஊற்றவோ தோசை ஊற்றவோ சூப்பராக இருக்கும். மாவு வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளுக்கு இதில் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், காலையில் வந்து இப்போ நான் ஒரு 8 o'clock போல் நினைக்கிறேன். 8 o'clock வந்து இட்லிக்கு மாவு இப்போ கரைச்சிட்ருக்கேன். சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இட்லி தட்டில் நல்லா லைட்டாக தான் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி செம்ம சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸே இல்லை. நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி செம்மையாக வரும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வந்து என்னோடய வெயிட் வந்து இப்போது கரெக்டாக 25 days இந்த 3 month ரன்னிங் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ வந்து இந்த 24 days ஆகுது இல்லையா, 25 days வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. வந்து ஏன்னா லாஸ்ட்டு 2 months சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் இருந்துச்சு. இந்த 25 days பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 kg வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்ச் லாஸ் நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது நான் வெளியே போகிறது, ஈவினிங்கில் சம்டைம்ஸ் சாப்பிட்றது, கரெக்டாக இன்டேக் நான் கரெக்டாக எடுக்கலை. அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வந்தது, நான் இந்த பூஜைங்கெல்லாம் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, ஃபெஸ்டிவல்ஸ் வர வந்துகிட்டே இருந்தனால கரெக்டாக வந்து அந்த டைமிங்க்கு ப்ராப்பராக ஃபுட்டு இன்டேக் இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.